coming to the government part. See, first and foremost, punishments. தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே குற்றங்கள் குறைக்கப்படும். இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. நீங்கள் கொடுக்குற பனிஷ்மெண்ட் பார்த்து ஒருத்தரும் பயப்படணும், ஐயோ நம்ம அது பண்ணால் இது ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அதுவும் உச்சகட்ட குற்றங்களுக்காச்சு பனிஷ்மெண்ட்டை வந்து சிவியர் பண்ணுங்க. இப்போ ஆஸ் அ காமன் மேன் என்ன கேட்டிங்கன்னா, அக்யூஸ்டோட பெற்றவங்க இருக்காங்க, இல்லை கூட பிறந்தவங்க, இல்லை மனைவி, அவங்க ஃபேமிலி, க்ளோஸ் ஃபேமிலியில் இருக்கிற அந்த லேடிஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் ரிவால்வர் கொடுத்துருங்க. பப்ளிக்காக நிற்க வச்சு சுட விடுங்க. அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற அதிகபட்ச தண்டனை. செகண்ட்லி, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஆஸ் அ கவர்மெண்ட் நீங்கள் வந்து நிறைய ரைட்ஸ் நடத்தலாம். அதில் வந்து ப்ராப்பர்ட்டி என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் வந்து சப்ஸ்டன்சஸ்லாம் நீங்கள் வந்து சீஸ் பண்ணலாம். இன்வால்வ்டு இண்டிவிஜுவல் ஒரு கேங்ஸை வந்து ஈவன் விஐபிஸ், செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம், ஆக்ஷன் எடுக்கலாம் வெளியில் வராத அளவுக்கு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இன்வால்வ் வரவங்களுக்கு ப்ளீஸ் டோன்ட் கிவ் தம் another சான்ஸ். இவ்வளோ ஒரு சோஷியல் த்ரெட்டு கொடுக்குறவங்க வந்து திருந்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் இன்னொரு வாய்ப்பு கொடுத்து அவனை வெளியில் விட்டிங்கன்னா அடுத்த தப்பை மாட்டாத அளவுக்கு இன்னும் கிளவராக வேறு ஃபார்மில் போய் செய்வான். ஓகே, இது வந்து தெரியாமல் செய்கிற தவிர கிடையாது. ஒன்ஸ் அ சோஷியல் த்ரெட், ஹீ ரிமைன்ஸ் ஆல்வேஸ் அ சோஷியல் த்ரெட். கவர்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி அடிக்டிவ் பீப்புளை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ரீஹேப் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணுங்க அக்ராஸ் த ஸ்டேட். சுயநலம் பார்க்காம, அவங்க சம்பாத்தியத்தையும் பார்க்காம, சமுதாய நலன் கருதி வாலண்டியராக பேரண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ வந்து ஒருத்தரை வந்து இந்த மாதிரி ரீஹேப் சென்டரில் வந்து அட்மிஷன் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ப்ளீஸ் அவங்கள ரிவார்ட் பண்ணுங்கள். அவங்க அட்மிஷன் ஆகிறவங்க வந்து என்ன குவாலிஃபிகேஷன், என்ன வந்து ஏர்ன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ ஃபேமிலிக்கு வந்து எவ்வளோ நஷ்டம் வருது அவங்க வந்து வேலைக்கு போகாமல் அங்கே வந்து ரீஹேப் சென்டரில் இருக்கிறதுனாலன்னு பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காம்பன்சேஷனாக கொடுங்க, அது ஒரு ரிவார்ட் மாதிரி கொடுங்க. தென் தேர்ட்லி, அட்வொகேட்ஸ் ப்ளீஸ் ஃபார்ம் அ கவுன்சில். நீங்கள் வந்து என்றைக்கோ அண்ணல் அம்பேத்கர் எழுதி வச்ச லா அண்ட் ஆர்டரை வந்து இன்னும் அந்த கான்ஸ்டியூஷனை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி குற்றங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. வெரைட்டியாக டிசைனாக வந்து குற்றங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இன்னி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி புது சட்டங்கள் எழுதுங்க. இதுக்கு மீட்டிங் போடுங்க. பிஎம்ஓ பிரசிடெண்ட்டோ யார்கிட்ட போய் பேசணும், நம்ம ஸ்டேட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் ஷேப்பில் இருக்குது, இந்த மாதிரி இதுக்கு வந்து லா அண்ட் ஆர்டரை நாங்கள் வந்து ரீஷேப் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லி கேளுங்க. சட்டத்தை வந்து கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணுங்கள். இதுக்காக புது லாஸ் கொண்டு வாங்க. அதுக்கேற்ற மாதிரி சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ் கொண்டு வாங்க. இந்த வீடியோவை கொத்து சர்க்குரீஸ்ன்னு வந்து பாலிட்டிக்ஸ் பேஸ் பண்ணி பார்க்காம, இது வந்து அதுக்கும் அப்பாற்பட்ட விஷயம், இது தனி மனித ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம்னு நீங்கள் நினச்சிங்களா, சொசைட்டிக்கு நீங்கள் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் மட்டும் போட்டு விடாமல் கமெண்ட்ஸில் உங்களோட ஒப்பீனியன்ஸும் என்னன்றதை ஆட் பண்ணுங்கள், ரீஷேர் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எங்கேயோ ஒருத்தர் வந்து இதை பார்த்துட்டு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா, இல்லை எங்கேயோ ஒருத்தர் ஒரு அட்வொகேட் கண்ணில் பட்டு இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரொப்போஸ் பண்ணணும், இந்த மாதிரி ப்ராக்டிக்கலி பாசிபிளாக இவங்க சொல்கிறதுல பண்ண முடியுமா அப்படின்னு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஸ்கஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதனால் சமுதாயத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும்னா, ஸோ என்னோட பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ வந்து சர்வ் ஆகிடுச்சுன்னு நான் நினச்சிக்கிறேன். லெட்ஸ் ஸ்டாண்ட் டுகெதர் ஃபார் அ பிரைட்டர் அண்ட் சேஃபர் சொசைட்டி.